அடுத்து நாம் வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஜைலோ. இது வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி. இது வந்து 2011 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, விலையை வந்து பேசி குறைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபினான்ஸும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் வந்து லோக்கலில் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் இதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம். இந்த வண்டி வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டினாவே எல்லாருக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ, ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்லை. ஃப்ரண்ட் டூமெல்லாம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் டயரை காமிக்கிறோம் பாருங்கள். இது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஃபுட் ரெஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டு சைடு வியூ பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே கிடையாது. பேக் டயர் பாருங்கள், பேக் டயர் வந்து பிரிஸ்டோன் கம்பெனியோட பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட பேக் வியூ பாருங்கள். பேக் வியூன்னு வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே கிடையாது. வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து பின்னாடி வந்து பேக் சைடில் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருவாங்க அடிஷ்னலாக உங்களுக்கு. அடுத்து லெஃப்ட் சைடு பாருங்கள். லெஃப்ட் சைடோட பேக் டயர் இது. பேக் டயர் வந்து புது கண்டிஷனில் இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடு பாருங்கள், வந்து ஒரு ஸ்க்ராட்சும் கிடையாது, டென்ட்டும் கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது. அப்படியே சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து மெரூன் கலரில் பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்து இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸு. இது வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பேக் சீட் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. பிளாக் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சீட்லேயே வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு பேக்கில் ஏறுற மாதிரி ஜெயிலோவில் ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டும் பாருங்கள், இதுவும் ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. சீட்ஸ் வந்து சீட் கவர் ரீசெண்டாக தான் மாற்றிருப்பாங்க போல். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதோட டோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவர் விண்டோ அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ சைட் டோரில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் விண்டோ. 2,79,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ், கிருஷ்ணகிரிலேருந்து 5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷனும் காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, விலையை பேசி குறைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் புக் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஜைலோ. இது வந்து 2015 மாடல். ஓனர் வந்து 2 ஓனர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் வந்து 1,13,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3,80,000 சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி. உங்களுக்கு ஃபேமிலியாக ட்ரிப் அடிக்கிறதுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 3,80,000 அப்படின்றதுனால நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட விலையை வந்து நீங்கள் வந்து நேரில் பேசி குறைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கிருஷ்ணகிரியை சுற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பார்க்குறதுக்கு வண்டி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 1001. ஒயிட் கலரில் வண்டி பாருங்கள், பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ரைட் சைட் டயரை காமிக்கிறோம் பாருங்கள். டயர் வந்து ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் ரைட் சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள். ஸ்க்ராச்சஸ் டன்ஸ் எதுவுமே கிடையாது. 2015 மாடல். உங்களுக்கு வந்து ஒரு 3,80,000 தான் சொல்கிறாங்க. விலையும் கம்மி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லுக்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் எடுக்கலாம். அடுத்து பேக் சைடு டயர் காமிக்கிறோம் பாருங்கள். பேக் சைடும் சேம் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 60% இருக்கும். அடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியும் வந்து அடிஷ்னலாக இதிலே கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வியூ பாருங்கள்.
அடுத்து பேக் சைடோட ரைட் சைடு டயரை காமிக்கிறோம் பாருங்கள். அதுவும் ஒரு 60% கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து அப்படியே வியூ பாருங்கள். ஒரு ஸ்க்ராச்சஸ் டென்ஸு எதுவுமே கிடையாது. பார்க்குறது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் வந்து செம கண்டிஷனில் இருக்குது. பிராண்ட் நியூ மாதிரி ஒரு 80% கண்ட்ரோலில் இருக்கும். அப்படியே வியூ பாருங்கள். லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே கிடையாது. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எல்லாமே லெதர் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து டிரைவர் சீட்ஸ் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. சென்டர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேக் டயர் பாருங்கள். பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். உங்களுக்கு வந்து பின்னாடி டோரை திறந்துட்டு கடைசியில் 2 சீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஜான் கார்ஸோட கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த காரை விலையை பேசி குறைச்சி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் Hyundai i20 வந்து வண்டி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இதோட மாடல் வந்து 2011 மாடல். ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் ஆகிருக்கு. இதோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3,25,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியோட லுக்கையும் கண்டிஷனையும் பார்த்துட்டு வண்டியோட விலையை வந்து நீங்கள் பேசி குறைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் கலர் i20 வந்து இது பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டு டூமெல்லாம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி. அப்படியே ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் டயரை பாருங்கள். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் டயர் வந்து இது டயர் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அப்படியே சைடு வியூவெல்லாம் பாருங்கள். ஒரு ஸ்க்ராட்சு டென்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சிடென்டல் ஃப்ரீ. ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆனது கிடையாது. அடுத்து பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் பாருங்கள் ஒரு 80% கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து பேக் வியூ பாருங்கள். எந்த ஒரு ஸ்க்ராட்சு ஆக்சிடென்ட் எதுவுமே ஆனது கிடையாது. வண்டி பார்க்க தெளிவாக இருக்குது. அடுத்து ரைட் சைடு டயர் பாருங்கள். பேக் டயர் ரைட் சைடோட பேக் டயர் இது 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு டயரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு நீங்கள் வந்து டயர் இதே டயரில் ஓட்டிடலாம். அடுத்து ரைட் சைடு வியூ பாருங்கள். வியூ வந்து எந்த ஸ்க்ராட்சும் கிடையாது. வண்டியை வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தான் வண்டி வந்து கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் வந்து இது வந்து சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சென்டர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்ஸ் எல்லாம் பாருங்கள். சீட்ஸ் வந்து பிளாக் கலரில் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே பக்கா நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. பேக் சீட்ஸ் பாருங்கள். பேக் சீட்டும் அதே சேம் கண்டிஷனில் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து இதோட மியூசிக் சிஸ்டம் பாருங்கள். மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம். ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ். ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விலையை வந்து வண்டியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி பேசி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.